இப்போ மனிதர்களுக்கு நம்ம நிறைவேற்ற வேண்டிய அமானிதங்களில் இந்த பொறுப்புகள் மிக முக்கியமான ஒரு அமானிதமாகும். இந்த அமானிதங்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை சரியாக உணரப்பட்டு சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக இந்த பகுதியை வலியுறுத்தி இருக்கிறார்கள். சில சகோதர சகோதரிகள் நம்ம பார்க்கிறோம், அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய அமானிதத்தில் பேணுதலாக இருப்பார்கள், தொழுவார்கள், உபரியான வணக்கங்களில் கவனம் செலுத்துவார்கள், முன்பின் சுன்னத்துக்கள், தஹஜ்ஜத் தொழுகை, துஹா தொழுகை, குர்ஆன் ஓதுவது, இப்படியான இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அல்ஹம்துலில்லாஹ், அது கட்டாயம் செய்ய வேண்டியதுதான் முதல் நிலையில் உள்ளது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய அமானிதத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் பேணுவார்கள். ஒவ்வொரு சுன்னா தெரிந்தால் அந்த சுன்னாக்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஹயாத்தாக்குவார்கள், அதற்கு நிறைய தியாகங்களும் செய்வார்கள். ஆனால் மனிதர்களுடைய விஷயத்தில் உள்ள அமானிதங்கள் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பொடுபோக்கு நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இந்த பொறுப்பு என்பது பல நிலைகளிலே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, ஒரு நாட்டுக்கு பொறுப்பாகுவது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் மக்களுக்கு அவர் பொறுப்பாக்கப்பட்டு விட்டால், அவருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் ஆட்சியாளராக ஆக்கப்பட்டு அந்த பொறுப்பு அவருடைய தோளிலே ஒப்படைக்கப்பட்டு விட்டால் உண்மையிலே அவருடைய தூக்கம் கெட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தூதுத்துவம் கொடுக்கப்பட்ட போது படுக்கையிலே அவர்கள் புரண்டு புரண்டு இருக்கிற நேரத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தூங்குவதில்லையா என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கத் மதா அஹ்துன் நௌமி யா ஹதீஜா, ஹதீஜாவே தூங்குகிற காலம் போய்விட்டது என்று சொன்னார்கள். தனாமு ஐனாய வலா யனாமு கல்பி என்று சொன்னார்கள். என்னுடைய கண்கள் தான் தூங்குகின்ற, என்னுடைய உள்ளம் தூங்குவதில்லை என்று சொன்னார்கள். அப்போ ஆட்சி பொறுப்பு என்றாலும் சரி, அல்லது ஆட்சிக்கு கீழே உள்ள கவர்னர்களாக, பிரதேச சபை உறுப்பினர்களாக, நகர சபை உறுப்பினர்களாக, எம்பிகளாக, மினிஸ்டர்களாக என்கிற நிலையில் ஒரு முஸ்லிம் பொறுப்பெடுத்தால் நிச்சயமாக அவருடைய நிம்மதி, தூக்கம் கெட வேண்டும். ஏனென்றால் பெரிய ஒரு அமானிதத்தை அவர் சுமந்திருக்கிறார்.